வணக்கங்கள். இன்று விசேஷம் ஆடி பூரம், பூர நட்சத்திரத்துக்கான சூரியன், சந்திரன், செவ்வாய் ஒன்றுக்கொன்று. அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று விசேஷம் ஆடி பூரம், பூர நட்சத்திரத்துக்கான வழிபாடு இன்றைய அம்மன் ஆலயங்களிலே மிக சிறப்பாக நடைபெறும். அவற்றில் கலந்து கொண்டு எல்லா விதமான நலன்களும் வளன்களும் பெற்றுக்கொள்ளுங்கள். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்றைய தேதி 14ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை, தமிழ் மாதம் ஆடி. இன்றைய சூரிய உதயம் 7:11க்கு, சூரிய அஸ்தமனம் 7:25க்கு. இன்றைய திதி வளர்பிறை துவிதியை முடியும் நேரம் இன்று காலை 9:17க்கு. அதன் பிறகு திருதியை ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் பூரம், பூரம் நட்சத்திரம் ஆங்கில தேதி முறைப்படி 15ஆம் தேதி அதிகாலை 6:12க்கு முடிவடைந்து உத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:11 8:42 வரை. அதன் பிறகு காலை 11:15 11:46 வரை. மத்தியான வேளையில் 2:19 4:21 வரை. மாலை வேளையில் 6:23 7:25 வரை. ராகு கால நேரம் காலை 11:46 மதியம் 1:18 வரை. யமகண்ட நேரம் மாலை 4:21 5:53 வரை. கூலிகன் காலை 8:42 10:14 வரை. சந்திராஸ்தம ராசி. இன்று மகர ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம். இவர்களுக்கு நாளை மதியம் 12:04 சந்திராஸ்தமம் முடிவடையும். இன்றைய விசேஷம் சந்திர தரிசனம் மற்றும் ஆடி பூரம். தொடர்ந்து இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு உழைப்பு, ரிஷப ராசிக்கு மேன்மை, மிதுன ராசிக்கு நட்பு, கடக ராசிக்கு புகழ், சிம்ம ராசிக்கு நன்மை, கன்னி ராசிக்கு தெளிவு, துலாம் ராசிக்கு நலம், விருச்சிக ராசிக்கு பரிசு, தனுசு ராசிக்கு லாபம், மகர ராசிக்கு போட்டி, கும்ப ராசிக்கு ஓய்வு, மீன ராசிக்கு ஆதரவு. இன்றைய சுப ஓரைகளில் பார்ப்போம். இன்றைய சுப ஓரை சுக்கிர ஓரை காலை 7:11 8:12 வரை. புதன் ஓரை காலை 8:12 9:13 வரை. சந்திர ஓரை காலை 9:13 10:14 வரை. குரு ஓரை காலை 11:15 மதியம் 12:16 வரை. சுக்கிர ஓரை மதியம் 2:19 3:20 வரை. புதன் ஓரை மாலை 3:20 4:21 வரை. சந்திர ஓரை மாலை 4:21 5:22 வரை. குரு ஓரை மாலை 6:23 7:25 வரை. இன்றைய யோகம் என்னவென்று பார்ப்போம். இது திரிலோசன யோகம் என்று சொல்லுவார்கள். இந்த யோகம் இருப்பவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசிகள் போல அவர்களுக்கு ஒரு ஞானம் இருக்கும் இயற்கையாகவே. அது எப்படி இந்த யோகம் உருவாகுது என்றால், சூரியன், சந்திரன், செவ்வாய் ஒன்றுக்கொன்று திருக்கோணத்தில் இருப்பது. அதாவது சூரியனுக்கு 1 5 9, அதே போல சந்திரனுக்கு 1 5 9 செவ்வாய். இந்த மாதிரி இந்த 3 கிரகங்களுமே ஒன்றுக்கொன்று திருக்கோணங்களிலே இருக்கும் பொழுது இந்த ஒரு யோகம் இவர்களுக்கு இருக்கும். தீர்க்கதரிசிகளாக இவர்கள் இருப்பார்கள். எதையுமே முற்காலமும் உணர்ந்து கூறக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். பார்த்த உடனே ஒருவருடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்ளும் சக்தியும் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்காக இவர்கள் எந்தவித தியாகத்தையும் செய்ய தயாராக இருப்பார்கள். மற்றும் இவர்கள் மிகவும் புத்திசாலிகளாகவும் தீர்க்க ஆயுள் பெற்றவர்களாக இவர்கள் விளங்குவார்கள். இந்த யோகத்தின் பலம் இவ்வளவு இருக்கிறது. இந்த தீர்க்கதரிசிகள் என்று கூறக்கூடியது, அதாவது எதுவுமே நடக்கிறதுக்கு முன்னே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்றதுக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமா அவர்களுக்கு இயற்கையாகவே இந்த சக்திகள் இருக்கும். தொடர்ந்து நாளைய பதிவில் மற்றொரு யோகத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.